அன்பானவர்களே, இந்த குர்பானுடைய இபாதத்து இருக்குல்ல, மற்ற இபாதத்தில் அவ்வளோ பெருமை இருக்காது. குர்பானி இபாதத்து அதிகம் பெருமை வரும். ஒரு ஆட்டை வாங்குறானா அவனை விட மிஞ்சலாம், மக்கள்கிட்ட பெருமையாக பேசலாம், மக்கள்கிட்ட அதாவது தெளிவாக எடுத்து காட்டலாம். நான் இவ்வளோ 1000 இவ்வளோ லட்சத்துக்கு நான் பிடிச்சிருக்கேன், இவ்வளோ லட்சத்துக்கு நான் எடுத்திருக்கேன் என்று பெருமைக்கு பேசக்கூடிய அதிக வாய்ப்பு எதில் இருக்குன்னு சொன்னால் குர்பானியுடைய விஷயத்தில் இருக்கிறது. எனவே அன்பானவர்கள், இந்த விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய குர்பானுடைய ஆட்டை பார்க்கவில்லை, மாட்டை பார்க்கவில்லை, அதனுடைய ரத்தத்தை பார்க்க, அதனுடைய இறைச்சியை நான் பார்க்கவில்லை, நான் பார்ப்பது எல்லாம் உன்னுடைய உள்ளத்தை பார்க்கிறேன், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய தக்வாவை பார்க்கிறேன், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய இறையச்சத்தை பார்க்கிறேன் என்பது தான் குர்ஆன் நமக்கு வலியுறுத்துகிறது. இதைத்தான் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். உதாரணம் பாருங்க சகோதரர்களே, நீங்க பிரபலமாக பார்த்துருப்பீங்க, ஒரு ஆடு, அதனுடைய மார்பு பகுதியில் அல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்துச்சு இல்லையா? உண்மையாக அதனுடைய பிரைஸை பார்த்தா, அதனுடைய விலையை பார்த்தால் 15,000 இல்லை 20,000 ரூபாய் இருக்கும். அல்லாஹ் என்று எழுதப்பட்டு விட்டது என்பதற்காக வேண்டி ஒரு மனுஷன் 3 லட்சம் ரூபாய் கேட்கிறான், இன்னொருத்தர் 5 லட்சம் ரூபாய் கேட்கிறாரு, இன்னொருத்தர் 8 லட்சம் ரூபாய் கேட்கிறாரு. ஏன்? அந்த ஆட்டு மேல் அல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்தது என்பதற்காக. சகோதரர்களே, இதை ஏன் எடுக்கிறாங்க? அந்த பெருமை எனக்கு கிடைக்க வேண்டும். நாம் உலகத்தில் பார்க்கிறோம், எத்தனை ஆஃபீதுகள் இருக்கிறாங்க, எத்தனை குர்ஆன் ஓதுறவங்க இருக்கிறாங்க. ஒரே இடத்துல ஒரே சிட்டிங்கில் குர்ஆனை ஓதக்கூடிய எத்தனை ஆஃபீஸ்கள், அல்லாஹ் லட்சக்கணக்கான ஆஃபீஸ் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்க தொழுவிக்கிறாங்களா இல்லையா? சகோதரர், அவருடைய உள்ளத்தில் ஒரு குர்ஆன் முழுவதும் இருக்கிறது. 30 ஜூஸ் இருக்கின்றது, 30 பாராயிரம், 30 பகுதி இருக்கின்றது, 30 ஜூஸ் இருக்கிறது. அது மட்டுமல்ல, 6666 வசனங்கள் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது. இருக்கிறதா இல்லையா? ஆற்றிலேயாவது தோல் மேல எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் அல்லாஹ்வுடைய உள்ளத்தில் எழுதி விட்டார். அந்த அதிர்த்துக்கு என்ன செய்யறாங்க? 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து அழுகுறாங்க. முத்தோலியா இருக்கட்டும், பட்டேலா இருக்கட்டும். சகோதரர்களே, இல்லாத இடத்துல என்ன பிரச்சனை இல்லை, இருக்கிற இடத்துல கூட வருமானம் கொட்டக்கூடிய பள்ளிவாசலும் கூட இப்படித்தான் நினைக்கிறான். ஏன் என்று சொன்னால் இதுல புகழ் இல்லை. அத்தனை நினைக்கிறான். ஒரு தோல் மேல, ஆட்டு மேல அல்லாஹ் எழுதப்பட்ட ஆட்டை 8 லட்சம் ரூபாய் கேட்கிறான். சகோதரர்களே, ஒருடைய உள்ளத்தில் குர்ஆன் இருக்கின்றது, 10,000 ரூபாய் சம்பளம் தருது மூக்கல் அழுகுறான். இப்ப தெரியுதுங்களா எதுல பெருமைன்னு சொல்லிட்டு? எனவே அன்பானவர்களே, குர்பானி தரக்கூடிய ஒரு சின்ன பெருமை இருந்தாலும் அல்லாஹ் அனைத்து அமலையும் அழித்து விடுவான். எனவே இந்த விஷயத்திலே ஒவ்வொரு முஸ்லிம்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.